பைக்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரேட் ரொம்ப கம்மியா வேணும், ஒரு ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டுற பசங்களுக்காக வந்த வண்டி தான் இந்த வண்டி. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. இது அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் இருக்கிற வண்டி, 2015 மாடல் வண்டி. எனக்கு பல்சர் வேணும், ரேட் கம்மியா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான இந்த வண்டிங்க. இது செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இருக்கும். அதனால எங்களோட சைடு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி செக் அப்படிங்கிறது வந்து நாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் வண்டி கொடுப்போம். அதனால 10,000 ரூபாய்க்கு வந்து நீங்க எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் அந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 week to 10 days வந்து நாங்க கேரண்டியே கொடுக்குறோங்க. வண்டியில வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சதீஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. நான் நம்மளோட ஷாப் நேம் லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? சதீஷ், இது இப்போ உங்களுக்கு சொல்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை நினைக்கிறேன். நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுந்தராபுரத்துல எங்களோட ஷாப் இருக்குங்க. ஓகேங்களா? சுந்தராபுரத்துல குறிச்சி அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கி பக்கத்துல நியரஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்களோட கம்பெனி பேர் ஸ்ரீ குபேரா ஆட்டோஸ். நீங்க இறங்கி எங்க கேட்டீங்கனாலும் இமீடியட்டா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்க அங்க அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது ஒரு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கும், கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். பொள்ளாச்சில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எங்களோட மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் கண்டிப்பா இருக்குங்க. சண்டே மட்டும் ஹாலிடேங்க, அந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்களுக்கு லீவு. அதே மாதிரி இப்போ ரிவ்யூல வந்து பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு வண்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நிறைய பேர் கேட்கறீங்க. 10,000 ரூபாய்க்கு வந்து வண்டி 100% வராதுங்க. 10,000 ரூபாய்க்கு வர வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு எஃப்சி முடிஞ்ச வண்டி தான் இருக்கும். எஃப்சி முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ரோட்ல கண்டிப்பா ஓட்டக்கூடாது. அந்த ஓட தகுதியற்ற வண்டி வந்து நம்ம ஓட்டுறோம்னா அதனால வர விளைவுகள் வந்து கண்டிப்பா உங்களை தான் பாதிக்கும். அதனால 10,000 ரூபாய்க்கு வந்து வண்டி இருக்காது. நீங்க 10,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டணும். அதாவது அட்வான்ஸ் தொகையை முன்பணமா நீங்க வந்து பணம் கட்டினீங்கன்னா தான் ஒவ்வொரு வண்டியுமே நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். மீதி பணத்தை வந்து நீங்க தவணையா செலுத்திக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2 ரூபா 2,500 ரூபா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நாங்க போடுவோம். ஓகேங்களா? அதுலயே வந்து நாங்க கஸ்டமருக்காக வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நிறைய ரேட் பண்டர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட நிதி நிறுவனத்தில் நீங்க வந்து ஒரு விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க செய்யற விஷயங்கள் எப்படி இருக்கு, எங்களோட வண்டி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இன்னைக்கு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர்ல வந்து பைக் செக்மெண்ட் தான் நீங்க பார்க்க போறீங்க. மினிமம் ஒரு 25,000 ரூபாயில இருந்து ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற வண்டி மட்டும் தான் இன்னைக்கு காமிக்க போறோம் உங்களுக்கு. நீங்க அதை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பா எங்களோட ஷாப்புக்கு வாங்க. சதீஷ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து 2 பேர், ஃபைனான்ஸ் வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. திரு சுஜிதா மேடம் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவி அவங்க. இவங்க 2 பேர் தான் ஃபைனான்ஸ் பொறுத்தவரை 2 பேர் தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டும் இருக்கும், ஒரு மீடியம் பட்ஜெட்டும் இருக்கும், லேட்டஸ்ட் வண்டியும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல் BS4 மாடலுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு 1,20,000 ரூபா மினிமம் வருது ஹோண்டா ஷைன் வண்டி. இந்த வண்டி 2019 மாடல் 55 வந்தால் கொடுத்துருவோம். இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டினா போதும், தாராளமாக இந்த வண்டியில எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அதே ஹோண்டா ஷைன் 2019 மாடல் தான் இந்த வண்டியுமே. இது ஒரு 55,000 தான் வரும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா. ஓகே, வண்டி வந்து 100% இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும். செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் வந்து டிஸ்க் பிரேக்கோட இருக்கிற வண்டி தான். ஓகேங்களா? அடுத்த 2 வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு வைக்கிறதுக்கு எனக்கு விலை கம்மியான வண்டி வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான வண்டி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டி 100cc வாங்கும்போது ஒரு 85,000 வந்துச்சு புது வண்டி. இந்த வண்டி 2 வண்டியுமே 2020 மாடலுங்க. ஓகேங்களா? 2மே 35 தான் வரும். இது வந்து BS4 வந்து 2019 வந்துடும். இது ஒரு 32,000 அந்த மாதிரி வரும். இது ஒரு 35 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துருவோம் வண்டியை. வண்டி 2மே சூப்பரா இருக்கும். வண்டி டயர் எல்லாமே நல்லா இருக்கும். கிலோமீட்டர் பாருங்க, வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டியை பொறுத்தளவு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஓடி இருக்கு. ஆனால் வண்டி 100% இருக்கும் குவாலிட்டி. ஓகேங்களா? குவாலிட்டி வைஸ்ல எப்படிங்க? ஆமா, குவாலிட்டி வைஸ் எந்த வண்டியுமே நீங்க வந்து டயர் கண்டிஷன் பார்க்க வேண்டியதே இல்லை, 100% இருக்கும். ஓகேங்களா? செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே 100% இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. இது அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் இருக்கிற வண்டி, 2015 மாடல் வண்டி இந்த வண்டி. ஓகேங்களா? வண்டி வந்து சூப்பரா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி பொறுத்தளவு. மொத்தமாவே 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு மைலேஜ் வந்து 50-60 அசால்ட்டா கிடைக்கிற வண்டி இந்த வண்டி. ஒரு ஆஃபீஸ் யூஸ் போயிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பக்காவான வண்டிங்க. ஒரு 35,000-37,000 வண்டியோட விலை வரும். இனிஷியல் பேமெண்ட் மினிமம் 10,000 ரூபாய் கட்டினா போதும். அப்புறம் எவ்வளவு கட்டினாலும் ஓகே. ஓகேங்களா? அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து உறுதியான வண்டி இந்த வண்டி. இஎம்ஐ எல்லாம் எவ்வளவு வரும்னா? இஎம்ஐ எல்லாம் உங்களுக்கு ஒரு 2,000, 2,500, 3,000 நம்ம கஸ்டமர் எவ்வளவு கேட்கறாங்களோ அந்த இஎம்ஐ வர மாதிரி நம்மளே ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகேண்ணா? ஓகேங்களா? அடுத்த வண்டி வந்து எனக்கு பாத்தீங்கன்னா விலை கம்மியா வேணும், ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டோட வேணும் அப்படின்னு பசங்களுக்காக யூஸ் பண்ற வண்டி இந்த வண்டி. இந்த வண்டியோட விலையே பாத்தீங்கன்னா 2010 மாடல் 11 மாடல் வரும். மொத்த விலையே 22,000 ரூபாய் தான். வந்தாங்கன்னா அப்படியே கேஷ் கொடுத்து வாங்கிட்டு ஆர்சி புக் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வண்டி ஓட்டிக்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி. டயர் 2மே நல்லா இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கும். வண்டி பொறுத்தளவு எந்த குவாலிட்டி ஒரு மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே வேண்டியதே இல்லைங்க. லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி, செல்ஃப் ஸ்டார்ட் அலைவில் இருக்கிற வண்டி. டயர் கண்டிஷன்லாம் எப்படி? டயர் கண்டிஷன்லாம் போதும், எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில. நான் எதுவும் குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி வண்டியில நாங்கள் கொடுக்க மாட்டோம்.
கொடுக்கும்போது கண்டிப்பா 100% செக் பண்ணி தான் நாங்க கொடுப்போம். எந்த வண்டி கொடுத்தோம்னாலும் ஓகேங்களா. எங்களோட மெக்கானிக் செக் பண்ணாம நாங்க வண்டியை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி எனக்கு ஆபீஸ் யூஸ்க்கு ஒரு நல்ல வண்டி வேணும், எனக்கு விலையும் ரீசனபிளா வேணும் அப்படின்னா 2020 மாடல்ல BS6ல வந்துடும் இந்த வண்டி. பார்த்தீங்கன்னா இதோட விலையை மொத்த விலையை 55,000 ரூபா தான். இன்னைக்கு 1,10,000 ஆன் ரோடு பிரைஸ். ஓகேண்ணா. ஓகேங்களா. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். என்ன வண்டினா? ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக் மாடல், லேட்டஸ்ட் வண்டி. கிலோமீட்டர் ஒரு 13,500 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கும் மொத்தமாவே. இதோட விலையை 55,000 ரூபா தாங்க. இதுக்கு ஒரு இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும், தாராளமா வண்டி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு லோ மாடல்ல ஒரு ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ வேணும், வண்டி செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் வேணும், டிஜிட்டல் மீட்டர் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வண்டி மொத்த விலையை இதோட விலை 32,000 ரூபா தாங்க. வெறும் 32,000 ரூபாய்க்கு ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ கொடுத்துருவோம். பழைய மாடல் வண்டி, டயர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி எடுத்து அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம். டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு கட்டலாங்க? ஒரு இன்ஷியல் பேமெண்ட் 10,000 ரூபாய் கட்டலாங்க. அப்புறம் எந்த வண்டி எடுத்தாலும் 10,000 அந்த எடுத்து இன்ஷியல் பேமெண்ட் வந்து மினிமம் ஒரு 10,000 கட்டினாங்கன்னா அவங்க கொடுக்குற வண்டி நல்ல வண்டியா கொடுத்துருவோம். தரமான வண்டி இஎம்ஐ ஆப்ஷன்ல போட்டு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஓகே. நம்ம இங்க இருக்கிறது மேக்ஸிமம் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ல வண்டி எல்லாம் இருக்கு? இல்ல எங்க கிட்ட வந்து அந்த ஒரு 80-90% வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இருக்கும். அப்புறம் எக்ஸ்சேஞ்சில இருந்து வர வண்டி, கஸ்டமர் வந்து சேல்ஸ் பாக்குற வண்டி, ஏதாவது ஒரு சில வண்டி மட்டும் தான் ஒரு வெளியூர்ல இருக்கிற மாதிரி வண்டி இருக்கும். வண்டி மற்ற மாதிரி எல்லாமே 90% கோயம்புத்தூர் வண்டி தான் இருக்கும். சிங்கிள் ஹேண்ட் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. அதுலயே 90% மேல நாங்க சிங்கிள் ஹேண்ட் தான் வச்சிருப்போம் வண்டி. இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் நான் ஆக்சிடென்ட் சொல்லி சேல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா எப்படின்னா இல்ல எங்ககிட்ட வந்து ஒரு வண்டியும் கூட ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் நாங்க வாங்க மாட்டோங்க. என்ன காரணம்னா அந்த வண்டியை வாங்கி நாங்க செலவு பண்ற நேரம் மக்களுக்கு வந்து நாங்க ஒரு நல்ல வண்டியை கொடுக்க முடியாது. எங்களோட கம்பெனியோட நோக்கம் என்னன்னா ஒரு தரமான வண்டியை நல்ல கஸ்டமர் நாங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அதனால அந்த மாதிரி வண்டி நாங்க 100% எடுக்கவே மாட்டோம். கிளியரா எங்க மெக்கானிக் செக் பண்ணாம எந்த வண்டியுமே வராது. ஓகே. நிறைய இடத்துல அந்த மீட்டர் டேப்பர் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன பண்றது? இல்ல அதெல்லாம் நீங்க கஸ்டமர் வந்து நாங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வண்டி பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். கஸ்டமர் பார்த்தாலே இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு, பெயிண்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு வந்து பாக்குறத விட நாங்க எங்க வண்டி ஓட்டினா எப்படி நாங்க எங்களுக்கு ஒரு வண்டி எடுப்போம் அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு வண்டி கொடுப்போம். அதனால நீங்க அதெல்லாம் எந்த விஷயத்தையும் குபேராவை பொறுத்தவரை நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை. தைரியமா நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். நீங்க வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாரம் 10 நாள் அந்த வண்டி நீங்க ஓட்டுங்க. வண்டியில எந்த குறை இருந்தாலும் சரி நாங்க வந்து 100% நின்று நாங்க செஞ்சு கொடுப்போம். அதுக்கு மேல அந்த வண்டி பத்திரமா வச்சுக்கிறது அந்த கஸ்டமரோட வேலை தாங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து ரேட்டு கம்மியா வேணும், ஒரு BS4 மாடல் வேணும், BS6 வேணும் அப்படின்னு கேட்கறவங்க ஒரு 4 வண்டி மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஒரு 7-8 வண்டி இருந்து இன்னைக்கு காலையில 4 வண்டி டெலிவரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் மாடல்ல ஃபர்ஸ்ட் வண்டி பல்சர் வண்டி பாத்துங்க. இது வந்து 2020 மாடல், ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். வண்டியோட விலை வந்து 75 கொடுத்துருவோம் நாங்க. ஓகேங்களா. இன்ஷியல் பேமெண்ட் ஒரு மினிமம் ஒரு 15,000 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் கட்டினாங்கன்னா போதும், இமீடியட்டா வண்டி அவங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து எனக்கு 2022 மாடல் அப்பாச்சி RTR 164V வண்டி வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த வண்டியில ஒரு 160 170 போயிடுச்சுங்க. இந்த வண்டியோட விலை நாங்க 80,000 கொடுத்துருவோங்க. அப்படியே 150% வந்து அவங்க லெஸ். ஓகேங்களா. வெறும் 80,000 கொடுத்துருவோம். இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 20,000 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் கட்டினாங்கன்னா இந்த வண்டி வந்து தாராளமா அவங்க எடுத்துட்டு போய்க்கலாம். இது எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே வந்தா இமீடியட்டா நாங்க போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா. இஎம்ஐ எவ்வளவு வரும்? இதுக்குள்ள ஒரு மினிமம் ஒரு 3,500 4,000 அந்த மாதிரி வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஓகேங்களா. புது வண்டி எடுக்கும்போது கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வரும். ஆனா ஒரு 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் 4 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் வர மாதிரி நல்ல வண்டியை கொடுத்தலாம். இதுக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா தான் நாங்க போடுவோம். லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் நாங்க போடுவோம். ஓகேங்களா. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா BS4 மாடல்ல எனக்கு பாக்ஸ் ஜிக்ஸர் வண்டி வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான வண்டி இது. சுசுகி ஜிக்ஸர் இன்னைக்கு வந்து 1,3 லட்சம் ரூபாய் ஆன் ரோடு பிரைஸ். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவோம். வண்டி வந்து சூப்பரா இருக்கும். வண்டியில எந்த குறையுமே இல்லை. எல்லாமே கிலோமீட்டர்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா ஓடி நல்லா இருக்கும். வண்டி குவாலிட்டியா இருக்கும். இதுக்கு ஒரு 15,000 20,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. புது வண்டி 1,3 லட்சம் ரூபாய் வருது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து இமீடியேட் எடுத்துட்டு போய் சொல்லலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ஓட்டுறதுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு கெத்தா போயிட்டு வர வண்டி. அப்படி நல்ல ஃபிகரோட போனா அருமையா இருக்கும் வண்டி. ரொம்ப நல்ல குவாலிட்டியான வண்டி. வண்டி எடுத்துட்டு போனாலும் அது ஒரு மரியாதையா இருக்கும் அந்த வண்டிங்க. அடுத்து பல்சர்ல வந்து எனக்கு லோ பட்ஜெட் வேணும்னு கேட்கறோம். இன்னொரு வண்டி இருக்குங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2012 மாடல். இது ஒரு 35,000 ரூபாய் ஒரு வண்டியோட விலையை. இது வண்டி நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டுற பசங்களுக்காக வந்த வண்டி தான் இந்த வண்டி. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 60-70 அசால்ட்டா கிடைக்கிற வண்டி. இதோட மொத்த விலை 22,000 ரூபாய். செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் இருக்க வண்டிங்க. கிலோமீட்டர் 60-70 கிடைக்கும். இதுக்கு ஒரு 10 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த வண்டி கூட நாங்க லோன்ல போட்டுக்கலாம். ஓகேங்களா. எனக்கு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வேணும், BS6ல வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான வண்டி இந்த வண்டி. 2 வண்டி இருக்கு என்கிட்ட. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல் அந்த வண்டி. இது வந்து 2021 மாடல். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 68,000 ரூபாய் வந்தா கொடுத்துருவோம். இன்னைக்கு ஆன் ரோடு பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் ஆயிருச்சு. இது 68ங்களா? வெறும் 68,000 ரூபாய்க்கு தந்துடுறோம். டயர் 100% இருக்கும். இன்ஜின் செல்ஃப் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 65,000 தான் வரும். இந்த வண்டியோட விலை இது 100% இருக்கும் வண்டி. இந்த விலை இது மைலேஜ்க்குள்ள சூப்பரா மைலேஜ் வந்து 60-65 சாலிடா கிடைக்கும். இந்த வண்டி எல்லாம் ரீசேல் வேல்யூ அருமையா இருக்கும். ஸ்ப்ளெண்டர் பிளஸ் எங்கேயுமே இல்ல வண்டி, நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு வண்டி. இதே லோ பட்ஜெட்ல இருக்க வண்டி. அந்த வண்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாக்கலாங்க. ஓகே. எனக்கு வந்து லேட்டஸ்ட் வண்டியா வேணும், BS6ல ரேட் கம்மியா வேணும்னு கேட்கறவங்களுக்காக இந்த 2 வண்டி வச்சிருக்கோம். ஓகேனா. TVS ரேடியன் 50,000 ரூபாய் வண்டியோட விலை வரும் உங்களுக்கு.
புது வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-95 மேல வந்தாச்சு. வெறும் 50,000 தான். இது 10,000 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. 10,000 ரூபாய் கட்டினா போதும். 65 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி பொறுத்தளவு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிடி என்னோட பஜாஜ். இது வந்து மைலேஜ் சாம்பியன் சொல்லுவாங்க. இந்த வண்டி அதே மாதிரி 2020 மாடல் வண்டி. 45,000 இந்த வண்டியும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. வெறும் 45 ரூபாயா? வெறும் 45,000 70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஓகேண்ணா. நம்ம மைலேஜ் சாம்பியன் தான் இந்த வண்டி. இதுக்கு ஒரு 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. ரெண்டு வண்டியுமே வந்து 100% நல்ல மைலேஜ் இருக்கிற மாதிரி வண்டி இந்த வண்டி ரெண்டுமே. எனக்கு பல்சர் வேணும், ரேட் கம்மியா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான இந்த வண்டிங்க. இது செல்ஃப் ஸ்டார்டர், அலைவீல், டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். வண்டியில வந்து ஒரு பெரிய குறையெல்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் 35,000 வருங்க வண்டியோட விலை. 35 தான். இதுக்கும் வந்து நாங்க இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 10 ரூபா 12 ரூபா மழை கட்டினா போதும். இந்த வண்டிக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம் வண்டியை. நம்ம குபேர் ஆட்டோஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 10 ரூபா தான் வண்டி எடுத்துக்கலாம். இனிஷியல் பேமெண்ட் 10,000 ரூபாய் கட்டலாங்க. எந்த வண்டி வேணாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு ஒரு 10-12,000 ரூபாய் அந்த மாதிரி கேட்போம். ஒரு 60,000 70,000 போச்சு ஒரு 15,000 அந்த மாதிரி கேட்போம். கஸ்டமரோட நலனுக்காக இந்த இனிஷியல் பேமெண்ட் கேட்கறது. ஏன்னா அப்பதான் அவங்க திருப்பி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது என்னன்னா நம்ம முன்னாடி தமிழ்லைன்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு வண்டினா வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட விலை 10,000 தான் நினைச்சிட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் சொல்லிடுறீங்க எப்படி என்ன இல்ல. அதாவது என்னன்னா மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 10,000 ரூபாய்க்கு வண்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல ஓட்டவே முடியாது. அந்த வண்டியை 100% ரோட்ல ஓட்ட முடியாது. என்னன்னா எஃப்சி முடிஞ்ச வண்டியா தான் இருக்குங்க. அந்த வண்டி நாங்க சேல் பண்றது இல்லைங்க. நீங்க 10,000 வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டினீங்கன்னா நாங்க ஒரு 30,000 40,000 மதிப்புள்ள வண்டி உங்களுக்கு கொடுத்துருவோம். அது வந்து இஎம்ஐயா நீங்க ஒரு 10 மாசம் 12 மாசம் அந்த மாதிரி போட்டு தாராளமா நீங்க வண்டி கட்டிக்கலாம். மக்கள் யாருமே வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி இருக்கு தயவு செய்து பழகாதீங்க, எடுக்கவும் வேண்டாம். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கிற மாதிரி வண்டியா நீங்க எடுங்க. எங்கிட்ட வரும்போது வண்டியோட குவாலிட்டி 100% நாங்க செக் பண்ணி தான் கொடுப்போம். டயர், இன்ஜின், செல்ஃப் எல்லாமே பார்ப்போம். ஆர்சி புக்கு 100% செக் பண்ணி தான் கொடுப்போம். ஆர்டிஓ ஃபைன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் நாங்க லெஸ் பண்ணிட்டு தான் வண்டி கொடுப்போம். அதனால எங்களோட சைடு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி செக் அப்படிங்கிறது வந்து நாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் வண்டி கொடுப்போம். அதனால 10,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு யாருமே போய் எடுத்துறாதீங்க. அது எஃப்சி இல்லாத வண்டியா தான் இருக்கும் 100%. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப இது நீங்க ஒரு ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எங்களோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் ஐ சேனலை பார்த்துட்டு வந்து ஒரு வண்டி எடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 மினிட்ஸ்ல ஒரு அருமையான வண்டி கொடுத்தோம். அருமையா அவங்க சாட்டிஸ்பாக்சனோட போயிருக்காங்க. நாங்க அதோட ரிவ்யூ கூட இப்ப நான் உங்களோட சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாருங்க. கோயம்புத்தூர் ஐ சேனல் பார்த்து தான் வந்தேன். வண்டி பார்த்தா வண்டி பிடிச்சிருந்து ரொம்ப. ஆனால் அவங்க முன்னாடி நீங்கள் பேசினப்பே நான் பார்த்தோன்னே வண்டி பிடிச்சிருச்சு. அதனால இங்கே வந்தேன். ஆனால் வண்டி ஓகே, எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு வண்டி பார்த்தா. நல்லா இருந்துச்சு. ஆஃபீஸ்லாம் ரொம்ப குட் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. சரிங்க. ஓகேமா, இந்த வண்டி வச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். கடவுள் வேண்டி. சரி, நன்றி. கோயம்புத்தூரையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வரேண்ணே. எங்களோட கம்பெனி டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு பெருமையான விஷயமா சொல்றேன். இப்போ நீங்க எங்க வண்டியை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எது வந்தாலும் எங்களோட மேனேஜர் பாத்தீங்கன்னா திரு சரவணகுமார் அவர்கள், சரிங்களா, இவர் வந்து எல்லாத்தையும் அவர் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க என்ன விஷயம் வேணாலும் நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். கண்டிப்பா இந்த கம்பெனி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அவர் நல்ல முறையாக பண்ணி கொடுத்துருவார். அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதா இவங்க எல்லாம் இருக்காங்க. இதோ மெக்கானிக் டீம் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வேற இடத்துல வந்து நீங்க எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் அந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 வீக் to 10 days வந்து நாங்க கேரண்டியே கொடுக்குறோங்க. வண்டியில வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அந்த 10 நாளைக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை நாங்க வந்து எங்களோட கம்பெனி செலவுல நாங்க ஏத்துட்டு அதை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவோம். அந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி கொடுத்துருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராப்ளம் இருக்கிற வண்டி உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வண்டிக்குரிய செலவு என்னவோ நாங்க தான் ஏத்துக்குவோம். அதனால குபேரா அப்படிங்கிற பேர் வந்து என்னைக்குமே நாங்க வந்து ஒரு நிலைநிறுத்துற மாதிரி